ஒரு நீதிமான், ஒரு தேவ மனிதன். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, வாசிங்க மறுபடியும் ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அல்லேலூயா, என்ன கட்டினான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த நாட்களிலே கர்த்தருக்கு முதலாக ஆலயம் கட்டப்படவில்லை. ஆலயம் கட்டப்பட்டது எப்பொழுது அப்படி என்று சொன்னால், சாலமோனுடைய நாட்களிலே தான் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஆதியாகமத்திலிருந்து தேவ மனிதர்கள் கட்டப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கென்று கட்டப்பட்டால் அது பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது. அது நோவாவின் காலத்திலிருந்தே நம்ம அதை பார்க்கலாம். அப்போ நோவா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் செய்யவில்லை, பலிபீடத்தை என்ன செய்தார்? கட்டினார். பலிபீடத்தை கட்டி அங்கே என்ன செய்தார்? சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அல்லேலூயா. நோவா பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டி சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகளை பலியிட்டான். பலிபீடம் என்பது எதை குறிக்கிறது? பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்பது ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. பலிபீடம் என்பது எதற்காக கட்டப்பட்டது என்று சொன்னால், முதலாவது தேவனை தொழுது கொள்வதற்காக பலிபீடம் கட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஆலயம் கட்டப்பட்ட பிறகு இந்த பலிபீடம் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆலயம் கட்டின போதும் இந்த பலிபீடம் இருந்தது, பலிபீடத்தையும் கட்டினார்கள். ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாகவே நோவா பலிபீடம் கட்டினான், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், யாக்கோபு பலிபீடம் கட்டினான். இன்னும் தேவ மனிதர்கள் நிறைய பேர், தாவீது, சவுல், இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் பலிபீடம் கட்டினார்கள். அப்போ இந்த பலிபீடம் ஆலயம் கட்டப்பட்ட பிறகும் பலிபீடம் கட்டப்பட்டது. இன்றைக்கும் ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு மேடை ஒன்று கட்டியிருப்பாங்க. நீங்கள் இந்து கோவிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் காணலாம். ஆலயத்துக்கு அந்த கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொடி மரம் நட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? கொடிமரம் ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு மேடை இருக்கும். அதில் தான் என்ன செய்வாங்க, இந்த பூஜை சில காரியத்தில் அங்கே செய்வாங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் தேவாலயத்துக்குள்ளே நெருங்குவதற்கு, அதாவது தேவாலயத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த பலிபீடம் கட்டியிருப்பாங்க. இந்த பலிபீடம் எதற்காக கட்டினார்கள் என்று சொன்னால், ஆடு மாடுகளை பலியிட்டார்கள், பறவைகளை பலியிட்டார்கள், மிருக ஜீவன்களை பலியிட்டார்கள். ஏன் இந்த மிருக ஜீவன்களை பலியிட்டார்கள்? ஏன் ஆலயத்தில் பலியிடாமல் பலிபீடத்தின் மேலே அதற்கென்று ஏன் தனியாக பலிபீடத்தை வச்சு அதில் பலியிட்டார்கள்? அப்போ இந்த பலிபீடம் எதற்காக ஆலயத்துக்கு ஆப்போசிட் சைடில் முன்னாடி எதிரில் வச்சாங்க அப்படின்னா, நீ தேவாலயத்துக்கு போகும்போது முதலாவது பலிபீடத்தின் மேலே உன்னுடைய எல்லா விதமான பாவ வாழ்க்கையும், உன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையையும் அதன் மேலே பலி செலுத்திவிட்டு, அதுக்கப்புறம் தான் நீ யாரை போய் பார்க்கணும்? தேவனை போய் பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும். அதாவது இந்த பலிபீடம் என்பது ஒரு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் எதை பலியிட்டாங்க? சமாதான பலியிட்டாங்க, குற்ற நிவாரண பலி, பாவத்துக்கான பரிகாரத்திற்குண்டான பலி, இப்படி நிறைய பலி வகைகள் அங்கே காணப்பட்டது. அப்போ இந்த பலியை செலுத்தின பிறகு நீ யாரை போய் சந்திக்கணும்? தேவனை போய் சந்திக்கணும். அப்போ இது எதை குறிக்கிறது? இது எப்படிப்பட்ட சத்தியத்தை குறிக்கிறது என்று சொன்னால், முதலாவது தேவனிடத்தில் போகிறதற்கு முன்னதாக உன்னை முதலாவது என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். உன் பாவத்தை அறிக்கையிட வேண்டும், நீ கழுவப்பட வேண்டும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நீ தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக தான் பலிபீடம் கட்டப்பட்டது. இந்த பலிபீடத்தை ஆலயத்திற்கு முன்பதாக கட்டப்பட்டது. அல்லேலூயா. சத்தம் போட்டுச்சுன்னா கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி அப்புறமா போடுங்கம்மா. சரி, கவனிங்க. அப்போ இந்த பலிபீடம் இதற்காக கட்டப்பட்டது. இந்த பலிபீடத்தில் முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தரை நெருங்குவதற்கு முன்பதாக நம்முடைய பாவ வாழ்க்கைகளையும் எல்லாவற்றையும் நம்ம அதன் மேலே பலி செலுத்த வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காக தான் இந்த பலிபீடம். அப்போது நோவா பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டும்போது அதற்கென்று சில முறைமைகளை, சில விதிமுறைகளை தேவன் வைத்திருந்தார். என்ன, எப்படி அப்படின்னு சொன்னால், கற்களில், அதாவது
இரும்பு ஆயுதங்கள் படாத முழு கற்களாலே நீங்கள் என்ன செய்யணும்? பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் கற்பித்திருந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பலிபீடத்தை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும். அதற்காக நீங்கள் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். முதலாவது இந்த பலிபீடத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. முதலாவது பலிபீடம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். ரெண்டாவது அது என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த பலிபீட வாழ்க்கை என்பது எது? நம்ம தான் அந்த பலிபீடம். எப்படி என்றால், ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பெயர் தான் என்னது? பலிபீடம். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்வதற்காக அன்றைக்கு கட்டப்பட்ட ஆலயத்திற்கு பதிலாக முதலாவது கட்டப்பட்டது தான் இந்த பலிபீடம். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:4 வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:4. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். ஸ்தலம் மட்டும் ஆபிரகாம் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தானா? தொழுது கொண்டான். பலிபீடத்தை கட்டினான். அங்கே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பலிபீடத்தின் இடத்துல போனான். அல்லேலூயா. அப்போ பலிபீடம் என்பது கர்த்தரை தொழுது கொள்வதற்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்தலமாக இருந்தது. அடுத்தது, தேவாலயத்திற்கு நிகரான ஒரு இடமாக அந்த நாட்களிலே பலிபீடத்தை கருதினார்கள். அல்லேலூயா. பலி செலுத்தப்படுவதற்கு ஒரு இடமாகவும், காணிக்கையை இப்போ ஏறெடுத்து படைப்பதற்கு ஒரு இடமாகவும் அந்த நாட்களிலே பலிபீடம் அங்கே கட்டப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த பலிபீட வாழ்க்கை, முதலாவது ஒரு தேவ பிள்ளைகள் பலிபீடம் என்ன செய்யணும்? கட்டப்படணும். யார் பலிபீடம்? எங்கே போய் கட்டுவீங்க? ஆபிரகாம் ஒரு இடத்துல பலிபீடம் கட்டினா, நோவா ஒரு இடத்துல பலிபீடம் கட்டினா. அப்போ நீங்களும் நானும் எங்கே போய் பலிபீடம் கட்டுவோம்? நமக்குள்ள ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருக்கென்று கட்டப்பட்ட ஒரு பலிபீடமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்குள்ள வேண்டும். அது அவசியம். கர்த்தருக்காக தீர்மானிக்கப்பட்ட, கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியமானது. அப்போ அந்த பலிபீடம் கட்டி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். இனி நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக நான் ஓட வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும், கர்த்தருக்காக எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழறப்பாரு. அதுதான் பலிபீடம் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நோவாவை பார்க்கிறோம். நோவா சுத்தமான மிருகத்தை பலியிட்டான். சுத்தமான பறவைகளை அதிலே பலியிட்டான். சுத்தமான மிருகங்களும் சுத்தமான பறவைகளும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுத்து படைக்கிற எந்த ஒரு காரியமும், கர்த்தருக்காக நாம் செய்யப்படுகிற எந்த ஒரு விஷயமும், ஆவிக்குரிய எந்த ஒரு கிரியைகளும் அது சுத்தமானதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் கண்டதையும் கொண்டு போய் பலி செலுத்த முடியாது. அப்படி பலி செலுத்தினால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். கண்டதையும் கொண்டு போயிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்க முடியாது. சவுல் என்ன செஞ்சான்? அமலேக்கியருக்குரியதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தான். அமலேக்கியருக்குரியதை கர்த்தர் அருவருத்தார், அதை சாபத்தீடானது என்று சொன்னார். ஆனால் சவுலோ அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு முயற்சி செய்தான். ஆனால் ஆண்டவரோ அதை என்ன செய்யல? விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்போ கண்டதையும் கொண்டு போய் நம்ம பலி செலுத்த முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவைகள், சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்களை தான் என்ன செய்ய முடியும்? பலி செலுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ இங்கே சுத்தமான பறவை என்பது என்ன, சுத்தமான மிருகம் என்பது என்ன? இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய கிரியைகளை குறிக்கிறது. உபவாசம், ஜெபம், காணிக்க, ஆராதனை, துதிகள், இது எல்லாம் சுத்தமானவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னது? சுத்தமானவைகளாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் தான தர்மத்தை என்ன பண்ணாதீங்க? செய்யாதீங்க என்று சொன்னார். மத்தேயு 6:1, 5, 6, 7, 16 இந்த வசனத்துல எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷர் காண வேண்டும் என்று தான தர்மம் செய்யாத, மனுஷர் காண வேண்டும் என்று என்ன செய்யாத? ஜெபம் செய்யாத, மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசம் செய்யாத. இதெல்லாம் கர்த்தருக்குரியவைகள் தான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது சுத்தமானவைகள் கிடையாது. மனுஷர்கள் காண வேண்டும் என்று,
மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று செய்கிற காரியங்கள் அது எல்லாம் என்னது கிடையாது, சுத்தமானவைகள். தேவனுடைய பார்வைக்கு அது என்ன கிடையாது, சுத்தமானவைகள் அல்ல. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கென்று படைக்கிற, கர்த்தருக்கென்று செய்கிற எந்த ஒரு விஷயத்தையோ அதில் சுத்தமானதா இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 1:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வீண் காணிக்கைகளை என்ன பண்ணாதீங்க, கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுவார். ஏசாயா 58:4 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வழக்குக்கும் வாதுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, அந்த உபவாசத்தின் மேலே நாம் பிரியப்படலை என்று சொல்லுவார். வாசிங்க ஏசாயா 58:4. இதோ வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் மறுபடி வாசிங்க அந்த வசனத்தை. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய். முதலாவது கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஏன் உபவாசிக்கிறீங்க அப்படின்னா, வழக்குக்கும் வாதுக்கும் என்ன செய்றீங்க, உபவாசிக்கிறீங்க. முதலாவது ஆண்டவர் சொன்னாரு, மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். முகத்தை வாடலா பண்ணுகிறீங்க, முகத்தை சோகமா வச்சுக்கிறீங்க, முகத்தை ரொம்ப வாட பண்ணுகிறீங்க, அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசிக்கிறீங்க என்று சொன்னார். ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் வழக்குக்கும் வாதுக்கும் என்ன செய்றீங்க, உபவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். பரிசேயன் ஒருவன் இப்படி ஜெபிச்சான். என்ன ஜெபிச்சான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன்னா. எதுக்காக, பெருமைக்காக, தன்னை ஒரு ஆவிக்குரியவன் என்று காண்பிப்பதற்காக, தன்னை ஒரு நீதிமான் என்று காண்பிப்பதற்காக, பெருமைக்காக உபவாசித்தான். அப்போ இந்த உபவாசம், இந்த ஜெபம், இந்த ஆராதனை, இந்த மாதிரியான ஆவிக்குரிய சில விஷயங்கள் எல்லாம் மனுஷர்களுக்காக, பெருமைக்காக, வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறது. ஒருத்தவனை சாவடிக்கணும்னு உபவாசிக்கிறது, ஒருத்தவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு உபவாசிக்கிறது, அவன் அழிஞ்சு போகணும்னு உபவாசிக்கிறது. இதான் வழக்குக்கும் வாதுக்கும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்கு, ஒரு 2 குடும்பத்துக்கு நிலத்தகராறு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒருத்தவங்க ஜெபம் பண்றாங்க, அந்த நிலத்தகராறு சரியா அது தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அவங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம், நீங்க நியாயமா என்ன செய்யுங்க, தீர்ப்பு சொல்லுங்க ஆண்டவரே. நியாயமா அவங்களுக்குரியது அவங்களுக்கு போகட்டும், எனக்குரியதை என்னுடைய படியை என்னுடைய மடியில் அளந்து போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். அதில் நீதியை என்னவோ அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவர்களுக்குரியது எனக்கு வேண்டாம், என்னுடையது அவங்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. அதில் என்னுடையதை எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் இப்படி நியாயமாக உபவாசித்தா அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், உபவாசத்தை கேட்பார். இவங்க என்ன உபவாசிக்கிறாங்கன்னா, எனக்குரியது அவங்களுக்கு, அவங்க பக்கம் நியாயம் வேண்டாம், என் பக்கம் நியாயம் வேணும், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு வேணும், தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா, தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை, எல்லாம் எனக்கு சாதகமாக அமையணும், எனக்கு சாதகமாக அமையணும். அல்லேலூயா. ஒரு பையன் ஒரு பொண்ணை தவறான விதத்தில் அணுகிட்டான். அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயிட்ட உடனே இப்போ குடும்பத்தாரை சேர்ந்து அவங்கள பிரித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ முயற்சி பண்ணும்போது இப்போ அது கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு. கோர்ட்டு கேஸுன்னு போன உடனே இப்போ வீட்டாரெலாம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பேரில் பழியை தூக்கி போடுறாங்க. அந்த பொண்ணு வேறு ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போடுறாங்க. அப்போ இவனை என்ன செய்கிறான், அவங்க பேச்சை கேட்டு அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, அதனால் அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்றான். ஆனால் கரு சுமந்துக்கிட்டு இருக்கிறது யார், இந்த பையனால் வந்த பிரச்சனை தான் அது. இப்போ அது கோர்ட்டு கேஸு போயிடுச்சு. கோர்ட்டு கேஸு போன உடனே இப்போ இவன் என்னன்னு ஜெபம் பண்ணுறான், தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரணும். எப்படி தீர்ப்பு சாதகமாக வரணும், அந்த பொண்ணு என்னை விட்டு பிரிச்சிடணும், அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி தீர்ப்பு எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணுறான். வருமா, வரல. அப்படி ஜெபம் பண்ணி வரல. கடைசியில் அந்த பொண்ணு கூட தான் வாழறான், அந்த பொண்ணு கூட தான் குடும்பம் இருக்குது. அல்லேலூயா. ஆகையினால சில விஷயங்களில் வழக்குக்கும் வாதுக்கும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மோடு கூட பிரச்சனையில் இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாத இந்துக்காரங்களாக இருக்கலாம். இப்போ உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இப்படி விசுவாசிக்கிறோம், என்னென்னு, தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரணும், எனக்கு சாதகமாக வரணும், அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணிடக்கூடாது, வெட்கப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சாதகமாக தீர்ப்பை எதிர்பார்த்தோம்னா, கர்த்தரோ நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் அப்படி கொடுப்பார் நினைக்கிறீங்களா? அவர் யாருக்காக இருந்தாலும், இந்துக்காரங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்,
நியாயமாக தான் இருக்கும். அப்போ அவர்களுக்குரியதை அவங்களுக்கு தான் கொடுப்பார், உனக்குரியதை உண்மையிலேயே உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா உனக்கு நியாயம் செய்வார். அவர்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் என்ன பண்ணி ஆகணும், நியாயத்தை செஞ்சாகணும். நீ கிறிஸ்டின் என்றதுக்காக உனக்கு நியாயம் செய்ய முடியாது, நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்காக உனக்கு அவர் தீர்ப்பு இப்படி உனக்கு சாதகமாக கொடுக்க முடியாது. அப்போ வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசித்தாங்க, மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசித்தாங்க, அப்புறம் மனுஷருடைய பெருமைக்காக உபவாசித்தாங்க, ஜெபிச்சாங்க, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஏறெடுத்து படைக்கிற இந்த பலிபீடத்தின் மேலே படைக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அது என்னவா இல்லை, அது சுத்தமானதா இல்லை. அல்லேலூயா. ஆனால் நோவாவோ பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு அதிலே சுத்தமான மிருகத்தையும் சுத்தமான பறவைகளையும் அதிலே பலியிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமான ஆராதனை வேண்டும். ஆராதிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்ந்து ஆராதிக்கிறோமா, அதுதான் சுத்தமான ஆராதனை. ஜெபிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறபடி ஜெபிக்கிறோமா, உபவாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறபடி உபவாசிக்கிறோமா, காணிக்கை போடுகிறோம், கர்த்தர் சொல்லுகிறபடி காணிக்கை செலுத்துகிறோமா, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது சுத்தமான மிருகத்தையும் சுத்தமான பறவைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பலியிடுகிறீர்கள். அதன் பேரில் கர்த்தர் என்னவா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய சத்தியம் என்ன அப்படின்னா, குறிப்பாக சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறபடி, நான் சொல்லுகிறபடி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் மற்றபடி பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்க்கை வாழ்ந்து நம்ம செய்கிற காரியங்கள் தான் இந்த பலிபீடத்தின் மேலே சுத்தமானவைகள் என்ன செய்கிறோம், ஏறெடுத்து படைக்கிறோம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார், கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணும், சுத்தமான மிருகத்தையும் சுத்தமான பறவைகளை என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும். அப்போ இந்த சுத்தமான பறவை மிருகம் என்பது எது, கர்த்தருக்காக நம்ம ஏறெடுக்கிற எந்த ஒரு ஆவிக்குரிய கிரியைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், அது கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கணும். உபவாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கணும். ஆண்டவரை தேடுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் அது கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கணும். எல்லா ஜபத்தையும் அவர் என்ன செய்யறதில்ல, விரும்புறது கிடையாது. வேதத்தை கேளாதவனுடைய ஜபத்தை அவர் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறது கிடையாது. அது அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். எல்லா உபவாசத்தையும் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது, எல்லா விதமான பக்திகளையும் அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் விரும்புகிறபடி பக்தி இருக்கணும், அவர் விரும்புகிறபடி ஜபம் இருக்கணும், அவர் விரும்புகிறபடி ஆராதனை இருக்கணும், அவர் விரும்புகிறபடி பரிசுத்தம் இருக்கணும், அவர் விரும்புகிறபடி காணிக்கை இருக்கணும், பாடல் இருக்கணும், துதி இருக்கணும், பக்தி ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாம் அவர் விரும்புகிறபடி இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சுத்தமான பறவை, சுத்தமான மிருகங்கள். அதை என்ன செய்யணும், நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்து படைக்க வேண்டும் பலிபீடத்திலே. ரெண்டாவது காரியம், பலிபீடத்தை குறித்து ரெண்டாவது சத்தியத்தை அறிந்து கொள்வோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 2ஆம் அதிகாரம்.